தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் இவர்கள் தாங்கள் செய்வது என்னவென்று அறியவில்லை. இயேசு சிலுவையில் சொன்ன முதலாம் வார்த்தை மிகவும் கருணையும் மன்னிப்பும் நிறைந்தது. முதலாம் வார்த்தை, பிதாவே, இவர்களை மன்னியுங்கள், இவர்கள் செய்கிறதை அறியாதிருக்கிறார்கள். சிலுவையில் மிகுந்த வேதனையில் இருந்த போதும் இயேசு தன்னை துன்புறுத்தியவர்களை சபிக்கவில்லை. அதற்கு பதிலாக அவர் மன்னிப்புக்காக ஜெபித்தார். இதன் மூலம் இயேசு நமக்கு 2 பெரிய பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஒன்று, மன்னிக்கும் இருதயம். யார் நம்மை காயப்படுத்தினாலும், கெட்டதாக நடந்து கொண்டாலும் நாம் மன்னிக்க வேண்டும் என்று இயேசு காட்டுகிறார். 2, அன்பின் உச்சம். தன்னை அறிந்தவர்களுக்காக மன்னிப்பு கேட்பது. இதுவே உண்மையான தெய்வீக அன்பு. 3, அறியாமைக்காக ஜெபம். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியாமல் செய்ததால் அவர்களுக்காக இயேசு கருணையுடன் ஜெபித்தார். நமக்கு வரும் செய்தி, நம்மை யாராவது காயப்படுத்தினால் கோபப்படாமல், கர்த்தாவே, அவர்களை மன்னியுங்கள் என்று ஜெபிக்க வேண்டும். அப்படி செய்தால் நம் இதயத்தில் சமாதானமும் ஆசீர்வாதமும் வரும். நிச்சயமாக உனக்குச் சொல்லுகிறேன், இன்று நீ என்னோடு பரதீசில் இருப்பாய். இயேசு சிலுவையில் சொன்ன 2ஆம் வார்த்தை நம்பிக்கையும் இரட்சிப்பும் நிறைந்தது. உண்மையாக உனக்குச் சொல்லுகிறேன், இன்று நீ என்னோடே பரதீசில் இருப்பாய். இயேசுவுடன் சிலுவையில் 2 கொள்ளையர்கள் இருந்தார்கள். ஒருவர் இயேசுவை கேலி செய்தார். ஆனால் மற்றொருவர் தனது பாவத்தை உணர்ந்து, கர்த்தாவே, நீர் ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைவில் கொள்ளுங்கள் என்று இயேசுவிடம் சொன்னான். அப்போது இயேசு அவனுக்கு இந்த வார்த்தையைச் சொன்னார். இதில் இருக்கும் பெரிய உண்மை, ஒன்று, மனந்திரும்பினால் இரட்சிப்பு கிடைக்கும். அந்த மனிதன் கடைசி நேரத்தில் மனந்திரும்பினாலும் இயேசு அவனை ஏற்றுக்கொண்டார். 2, இயேசு கருணை நிறைந்தவர். பாவி என்று தள்ளிவிடாமல் இரட்சிப்பை அருளினார். 3, நம்பிக்கை வைத்தால் சொர்க்கம். இயேசுவை நம்புகிறவர்களுக்கு பரதீசு வாழ்க்கை வாக்குத்தத்தமாக உள்ளது. நமக்கு வரும் செய்தி, நாம் எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் இயேசுவிடம் மனந்திரும்பி வந்தால் அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். தாயே, இதோ உன் மகன். இதோ உன் தாய். இயேசு சிலுவையில் சொன்ன 3ஆம் வார்த்தை அன்பும் பொறுப்பும் நிறைந்தது. ஸ்திரியே, இதோ உன் மகன், இதோ உன் தாய். சிலுவையில் மிகுந்த வேதனையில் இருந்த போதும் இயேசு தனது தாயார் மரியாளை நினைத்தார். அவர் அருகில் நின்றிருந்து தனது சீஷன் யோவானிடம், இதோ உன் தாய் என்று கூறினார். அதேபோல் தாயிடம், இதோ உன் மகன் என்று கூறி யோவானிடம் அவரை கவனிக்கச் சொன்னார். இதில் இருக்கும் பாடம், 1, பெற்றோருக்கு அன்பு. மிகுந்த வேதனையிலும் இயேசு தன் தாயை மறக்கவில்லை. இது பெற்றோரை மதிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கும். 2, அன்பான பொறுப்பு. யோவானுக்கு தன் தாயை ஒப்படைத்தது குடும்ப அன்பின் முக்கியத்துவத்தை காட்டுகிறது. 3, இயேசுவின் கருணை. தன் வேதனையை விட மற்றவர்களின் நலனை கவனித்தார். நமக்கு வரும் செய்தி, நாம் எவ்வளவு வேலை இருந்தாலும் பெற்றோரை கவனித்து அன்பு காட்ட வேண்டும். அது தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி? இயேசு சிலுவையில் சொன்ன 4ஆம் வார்த்தை மிக ஆழமான வேதனையை வெளிப்படுத்துகிறது. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? சிலுவையில் இயேசு மனிதர்களின் பாவங்களை எல்லாம் சுமந்தார். அந்த நேரத்தில் அவர் மிகுந்த வேதனையிலும் தனிமையிலும் இருந்தார். அதனால் அவர் தேவனை நோக்கி இந்த வார்த்தையை சொன்னார். இதில் இருக்கும் உண்மை, 1, நம் பாவத்துக்காக அவர் துன்பம் அனுபவித்தார். நாம் செய்த பாவங்களின் பாரத்தை இயேசு சிலுவையில் சுமந்தார். 2, மனித வேதனையை அவர் உணர்ந்தார். தனிமை, துயரம், வேதனை எல்லாவற்றையும் இயேசு அனுபவித்தார். 3, நம்பிக்கையிலும் வேதனையிலும் இயேசு தேவனை, என் தேவனே என்று அழைத்தார். இது நம்பிக்கையை காட்டுகிறது. நமக்கு வரும் செய்தி, நாம் வாழ்க்கையில் தனிமை அல்லது கஷ்டம் வந்தாலும் தேவனை அழைக்க வேண்டும். ஏனெனில் இயேசு நம்முடைய வேதனையை நன்றாக அறிந்தவர்.
எனக்கு தாகமாக இருக்கிறது. சிலுவையின் 5ஆம் வார்த்தை எனக்கு தாகமாயிருக்கிறது. சிலுவையில் இயேசு மிகுந்த வேதனையில் இருந்தார். அவரது உடல் பலவீனமாகி தாகத்தால் வாடியது. அதனால் அவர் இந்த வார்த்தையை சொன்னார். இதில் இருக்கும் செய்தி, இயேசு நம்மை போல மனிதராகவே வேதனையை அனுபவித்தார். மனிதர்களின் இரட்சிப்புக்காக அவர் எல்லாவற்றையும் தாங்கினார். நம்முடைய தாகம், துன்பம் எல்லாம் அவருக்கு தெரியும். நமக்கு வரும் பாடம், நம் வாழ்க்கையின் தேவைகளில் கர்த்தரை நம்பி ஜெபிக்க வேண்டும். முடிந்தது. 6ஆம் வார்த்தை முடிந்தது. இந்த வார்த்தை மிகப்பெரிய வெற்றியின் அறிவிப்பு. இயேசு உலகத்தின் பாவத்துக்காக செய்ய வேண்டிய இரட்சிப்பு வேலை முழுமையாக நிறைவேறியது என்று கூறினார். இதில் இருக்கும் செய்தி, பாவத்திற்கு விடுதலை கொடுக்க இயேசு தன் பணியை முடித்தார். சிலுவை தோல்வி அல்ல, அது வெற்றி. நமக்கு வரும் பாடம், இயேசுவின் தியாகத்தால் நமக்கு புதிய வாழ்க்கை கிடைத்தது. பிதாவே, என் ஆவியை உமது கைகளில் ஒப்படைக்கிறேன். 7ஆம் வார்த்தை பிதாவே, என் ஆவியை உமது கைகளில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு தனது வாழ்க்கையை முழுமையாக தேவனுடைய கைகளில் ஒப்படைத்தார். இதில் இருக்கும் செய்தி, கடைசி நேரத்திலும் இயேசு தேவனை நம்பினார். முழு நம்பிக்கையுடன் வாழ்க்கையை தேவனிடம் ஒப்படைக்க வேண்டும். நமக்கு வரும் பாடம், நம் வாழ்க்கையும் எதிர்காலமும் தேவனுடைய கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது.